Hi viewers, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா root locus பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். The open loop transfer function of a unity feedback system is given by g of s is equal to k into s plus 9 divided by s into s square plus 4s plus 11. Sketch the root locus of the system. ஸோ இதுதான் கொடுத்துருக்கிற ப்ராப்ளம். ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஜி ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அடுத்த ஃபீட்பேக் எலிமெண்ட்டோட வேல்யூ யூனிட்டின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இந்த டேட்டாஸை யூஸ் பண்ணி நம்ம இப்போ என்ன பண்ணணும், ரூட் லோக்கஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஜி ஆஃப் எஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிடுங்க. எழுதினதுக்கப்புறமா ஸ்டெப் நம்பர் 1க்கு வாங்க. ஸோ ஸ்டெப் நம்பர் 1 என்ன, டு லொக்கேட் போல்ஸ் அண்ட் ஜீரோஸ். ஸோ ஒரு கிராஃபில் நான் கொண்டு போயிட்டு போல்ஸையும் ஜீரோஸையும் லொக்கேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ போல்ஸோட வேல்யூஸ் என்ன, ஜீரோஸோட வேல்யூஸ் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்மளால் என்ன பண்ண முடியும், லொக்கேட் பண்ண முடியும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், போல்ஸோட வேல்யூஸும் ஜீரோஸோட வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொடுத்துருக்கிற ஜி ஆஃப் எஸ் எக்ஸ்பிரஷனில் நியூமரேட்டர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டிங்க அப்படின்னா யூ வில் கெட் ஜீரோஸ். இதுவே டினாமினேட்டர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்தீங்க அப்படின்னா தென் யூ வில் கெட் போல்ஸ். கரெக்டுங்களா? சரி, இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், நியூமரேட்டர் டேர்ம். ஸோ கேங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், கான்ஸ்டன்ட்டை விட்டுட்டேன். ஸோ எஸ் பிளஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 0, தட் இஸ் நியூமரேட்டர் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், எஸ் இஸ் ஈக்குவல் டு -9ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அப்போ இதிலிருந்து நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எத்தனை வருது, 1 வருது. அதோட வேல்யூ என்ன, -9ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? அடுத்து நீங்கள் டினாமினேட்டர் டேர்முக்கு வாங்க. ஸோ டினாமினேட்டர் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ s இன்டூ எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4s ப்ளஸ் 11 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதிலிருந்து s இஸ் ஈக்குவல் டு 0, எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4s ப்ளஸ் 11 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன். ஸோ இந்த செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷனை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கால்குலேட்டரை யூஸ் பண்ணி இதோட ரூட்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுற இந்த டைமை நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது வந்து நான் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷனில் நம்ம ரூட்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு தெரியும். -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், எஸ்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்கள் கால்குலேட்டரை யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2.64 இன்ட்டு ஜே. அப்போ இதிலிருந்து 2 ரூட் இருக்கும். ஒன்று வந்து -2 ப்ளஸ் 2.64 இன்ட்டு ஜே, இன்னொரு ரூட் என்ன, -2 மைனஸ் 2.64 இன்ட்டு ஜே. அப்போ டோட்டலாக எத்தனை போல்ஸ் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு 3 போல்ஸ் வருது. ஸோ இசட்டுங்கிறது நம்பர் ஆஃப் ஜீரோஸு, ஒரு 0 வருது. நம்பர் ஆஃப் போல்ஸ் நமக்கு எத்தனை இருக்குது, 3 இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஜீரோவோட வேல்யூ நமக்கு 1ங்கிறதுனால Z1 இஸ் ஈக்குவல் டு -9ன்னு எடுத்திருக்கேன். டோட்டல் நம்பர் ஆஃப் போல்ஸ் 3ங்கிறதுனால P1 P2 P3ன்னு எழுதிட்டேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், போல்ஸோட வேல்யூஸும் ஜீரோஸோட வேல்யூஸும் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இதை கொண்டு போயிட்டு நான் என்ன பண்ணணும், கிராஃபில் வந்து மார்க் பண்ணணும். அதை எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா போல்ஸை வந்து நம்ம கிராஸில் மார்க் பண்ணணும், ஜீரோஸை வந்து சர்க்கிளில் மார்க் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் 1. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டு ஃபைண்ட் தி ரூட் லோக்கஸ் ஆன் ரியல் ஆக்சிஸ். ஸோ இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் என்னோடய வீடியோலையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் இங்கேயும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், s இஸ் ஈக்குவல் டு 0, இது போல் 1, P1ங்கிறது போல் 1, இதை கிராஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா P2ஓட வேல்யூ நமக்கு என்ன வந்தது, -2 ப்ளஸ் ஜே இன்ட்டு 2.64. கரெக்டாக? ஸோ அப்போ இந்த P2 மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி -2 இன்ட்டு -j 2.64 ஜே. ஸோ அது வந்து P3ன்னு மார்க் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் போல்ஸை மார்க் பண்ணிட்டேன். P1 P2 P3ன்னு மார்க் பண்ணியாச்சு. அடுத்து நமக்கு 0 வந்து என்னது, -9. ஸோ இதை வந்து நம்ம சர்க்கிளில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் நம்பர் 2ல் வந்து ரூட் லோக்கஸ் ஆன் ரியல் ஆக்சிஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்,
இந்த ரியல் ஆக்சிஸில் நீங்கள் என்ன பண்ணால் டெஸ்ட் பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே டெஸ்ட் பாயிண்ட்டை இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இதிலிருந்து ரைட்டில் நீங்கள் பார்க்கணும். அப்போ ரைட்டில் பார்க்குறப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் வந்து ஆட்ல இருக்கா ஈவனில் இருக்கான்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் போல்ஸ் வந்து நமக்கு வந்து ஆட் நம்பர். அப்போ ஆட் நம்பர் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ரூட் லோக்கஸ் ஆன் ரியல் ஆக்சிஸ் இருக்கும். ஓகே, அதே மாதிரி நீங்கள் இங்கே டெஸ்ட் பாயிண்ட் வச்சிங்கனாலும் சரி உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் போல்ஸ் வந்து ஆட் நம்பர் தான். அப்போ உங்களுக்கு இது வரைக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா ரூட் லோக்கஸ் இருக்கும். அடுத்து நான் இந்த ஜீரோக்கு அப்புறமா ஒரு டெஸ்ட் பாயிண்ட்டை வச்சு செக் பண்ணுறேன் அப்படின்னா மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும், டோட்டல் நம்பர் ஆஃப் வந்து வேல்யூஸ் ஒரு ஜீரோ இருக்குது ஒரு போல் இருக்குது. அப்போ டோட்டல் எத்தனை 2. ஸோ 2ங்கிறது ஈவன் நம்பர். அப்போ ஈவன் நம்பர் இருக்குது அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து ரூட் லோக்கஸ் ஆன் ரியல் ஆக்சிஸ் இருக்காது. ஓகேவா? அப்போது இந்த போல்ஸில் ஸ்டார்ட் ஆகி இந்த ஜீரோஸ் வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும், ரூட் லோக்கஸ் ஆன் ரியல் ஆக்சிஸ் இருக்கும். இதை தான் நம்ம வந்து ஆரோவில் இண்டிகேட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா தெரியும் ரூட் லோக்கஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி போல்ஸ் அண்ட் எண்ட்ஸ் வித் ஜீரோஸ்னு. அப்போ இதில் ஸ்டார்ட் ஆகி இங்கே வந்து எண்ட் ஆகுது ஜீரோவில், அவ்வளோதான். சரிங்களா? இது ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 3 என்னது நமக்கு, டு ஃபைண்ட் தி ஆங்கிள் ஆஃப் அசிமிட்டோட் அண்ட் சென்ட்ராய்ட். அதுதான் நமக்கு ஸ்டெப் நம்பர் 3. ஸோ ஆங்கிள் ஆஃப் அசிமிட்டோட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ என்ன ஃபார்முலா, ப்ளஸ் ஆர் மைனஸ் 180 இன்ட்டு 2q plus 1 divided by p minus z. So q ஓட வேல்யூ 0லேருந்து p minus z வரைக்கும், இங்கே p ஓட வேல்யூ 3, z ஓட வேல்யூ 1. ஸோ அப்போ நமக்கு வந்து q is equal to 0, 1, 2 மட்டும்தான் வரும். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் க்யூக்கு ஆங்கிள் ஆஃப் அசிமிட்டோட்ஸ் என்ன வருதுங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஸோ q is equal to 0ங்கிறப்ப நமக்கு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 90 டிகிரி வருது. q is equal to 1ங்கிறப்போ angle of asymptote ஓட value plus or minus 270. So this is equal to plus or minus 90 degree. Okay. So then q is equal to 2ங்கிறப்ப angle of asymptote is equal to plus or minus 450. So இதோட value வந்து பார்த்தீங்கன்னா plus or minus 90 degree. Okay. ஸோ இப்போ நான் வந்து டிஃப்ரெண்ட் க்யூ வேல்யூஸுக்கு ஆங்கிள் ஆஃப் அசிமிட்டோட்ஸை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். அடுத்து நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன்னா சென்ட்ராய்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ சென்ட்ராய்டை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், சம் ஆஃப் போல்ஸ் மைனஸ் சம் ஆஃப் ஜீரோஸ் டிவைடட் பை பி மைனஸ் இசட். சம் ஆஃப் போல்ஸ், ஸோ எல்லா போல்ஸோட வேல்யூஸும் ஆட் பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எத்தனை இருக்குது, 1 தான் இருக்குது, அதோட வேல்யூ என்ன, -9. ஸோ இதை போட்டுட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு சென்ட்ராய்டோட வேல்யூ என்ன வருது பாருங்கள், 2.5ன்னு வருது. தட் இஸ் பாசிட்டிவ் 2.5ன்னு வருது. ஓகேவா? ஸோ இதை வந்து ஸ்டெப் நம்பர் 3ல நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து ஸ்டெப் நம்பர் 4. ஸ்டெப் நம்பர் 4 என்ன, டு ஃபைண்ட் தி பிரேக் அவே அண்ட் பிரேக் இன் பாயிண்ட். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பிரேக் அவே பாயிண்ட் எங்கே வரும் அப்படின்னா, ஸோ கன்சிக்யூட்டிவ் போல்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரேக் அவே வரும். இதுவே வந்து பிரேக் இன் வந்து கன்சிக்யூட்டிவ் 2 ஜீரோஸுக்கு இடையில பிரேக் இன் வரும். நெக்ஸ்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் போல்ஸ் இருந்ததுன்னா ஆங்கிள் ஆஃப் டெபார்ச்சர் வரும், காம்ப்ளெக்ஸ் ஜீரோஸ் இருந்ததுன்னா ஆங்கிள் ஆஃப் அரைவல் வரும்னு சொல்லியிருக்கேன். பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு போல் இருக்குது, இங்கே ஒரு ஜீரோ இருக்குது. போலுக்கும் ஜீரோக்கும் இடையில பிரேக் அவேவோ இல்லை பிரேக் இன்னோ வராது. சரிங்களா? அப்போ ஸ்டெப் நம்பர் 4ல நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா, there is no possibility of break away or break in points அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் நம்பர் 5. ஸோ ஸ்டெப் நம்பர் 5 நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் டெபார்ச்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். எப்படி மேடம் ஆங்கிள் ஆஃப் டெபார்ச்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க, ஏன் ஆங்கிள் ஆஃப் அரைவலை ஃபைண்ட் அவுட் பண்ணல அப்படின்னு கேட்கலாம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் காம்ப்ளெக்ஸ் போல்ஸ் இருக்குது அப்படின்னாவே நம்ம ஆங்கிள் ஆஃப் டெபார்ச்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இப்போ ஆங்கிள் ஆஃப் டெபார்ச்சர் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், 180 டிகிரி மைனஸ் θ1 ப்ளஸ் θ2 ப்ளஸ் θ3. மேடம் இந்த θ1 என்ன, θ2 என்ன, θ3 என்னன்னு யோசிக்கிறீங்களா? ஸோ ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி தான் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன், என்னோடய போல்ஸை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இது போல் 1, அப்போ போல் 1ஐயும் போல் 2ஐயும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ இந்த எக்ஸாக்சிஸ்லேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு என்ன ஆங்கிள் வருதோ அதுதான் θ1. அடுத்து வந்து போல் 2வும் போல் 3யும் ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ இங்கேருந்து இது வந்து இதோட ஒய் ஆக்சிஸோட கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே என்ன ஆங்கிள் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இந்த ஆங்கிள் தான் வந்து θ2. ஸோ θ2 இதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னாவே நல்லா தெரியும் 90 டிகிரின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் 3 போலையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். பட் இந்த ப்ராப்ளமில் நமக்கு ஒரு ஜீரோ இருக்கிறதுனால இந்த ஜீரோவை கொண்டு போயிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த போலோட கனெக்ட் பண்ணிட்டேன்.
ஓகேவா? அப்படி கனெக்ட் பண்ணி இங்கே கிரியேட் ஆகிற அந்த ஆங்கிளை தான் θ3ன்னு எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ இதில் இருந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த கிராஃபில் இருந்து தான் θ1, θ2, θ3யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். யூஸிங் ப்ரொடெக்டரை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ஆங்கிள் என்னங்கிறத நீங்கள் மெஷர் பண்ணணும். ஸோ இதிலிருந்து θ1ஓட வேல்யூ எனக்கு வந்து 127 டிகிரி வருது, θ2 90 டிகிரி, θ3 வந்து 20 டிகிரின்னு வருது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் டெபார்ச்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். 180 டிகிரி மைனஸ் θ1 ப்ளஸ் θ2. நீங்கள் கேட்கலாம், மேடம் ஏன் மேடம் நீங்கள் இங்கே வந்து θ1 ப்ளஸ் θ2ன்னு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து போல்ஸால் கிரியேட் ஆகிற அந்த ஆங்கிள், இது வந்து ஜீரோவால் கிரியேட் ஆகிற அந்த ஆங்கிள். ஓகேவா? இங்கே ஒரு ஜீரோங்கிறதுனால நம்ம θ3 மட்டும்தான் எடுத்திருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 180 மைனஸ் ஆஃப் இந்த வேல்யூ, அடுத்து ஆல்டர்னேட்டிவாக மைனஸ் ப்ளஸ்ன்னு சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் இங்கே மைனஸ் அப்படிங்கிறப்ப அடுத்தது வந்து ப்ளஸ் வரும், அவ்வளோதான். ஸோ கிராஃபில் இருந்து θ1, θ2, θ3 கண்டுபிடிச்சிட்டோம். அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் டெபார்ச்சர் ஃப்ரம் த காம்ப்ளெக்ஸ் போல் P2ஓட வேல்யூ கிடச்சிரும். P2ஓட வேல்யூ என்ன பாருங்கள், -17 டிகிரி. ஸோ ஆங்கிள் ஆஃப் டெபார்ச்சர் அட் போல் 3ங்கிறது மைனஸ் ஆஃப் மைனஸ், அப்போ நமக்கு என்ன ஆயிரும், ப்ளஸ்ன்னு ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம வந்து ஆங்கிள் ஆஃப் டெபார்ச்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போகுது அப்படின்னா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இமேஜினரி ஆக்சஸை போய் கட் பண்ணி கிராஸ் பண்ணி தான் போகும். அப்போ அது எந்த பாயிண்டில் அதை கிராஸ் பண்ணி போகுது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்காக தான் ஸ்டெப் நம்பர் 6, டு ஃபைண்ட் தி கிராசிங் பாயிண்ட் ஆஃப் இமேஜினரி ஆக்சஸ். அதை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு க்ளோஸ்டு லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் இருந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ க்ளோஸ்டு லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, g of s டிவைடட் பை 1 + g of s into h of s. இங்கே யூனிட்டி ஃபீட்பேக்குங்கிறதுனால h of s ஓட வேல்யூ 1. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வரும். இதில் டினாமினேட்டட் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்க அப்படின்னா யூ வில் கெட் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எஸ்ங்கிற இடத்துல ஜே ஒமேகான்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ ஜே ஒமேகான்னு சப்ஸ்டியூட் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா imaginary part is equal to 0, real part is equal to 0ன்னு ஈக்குவேட் பண்ணி இதிலிருந்து ஒமேகாவோட வேல்யூவும் கேவோட வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஸோ இதிலிருந்து ஒமேகாவோட வேல்யூ என்ன வருது பாருங்கள், +or-4.4ன்னு வருது. கேவோட வேல்யூ என்ன வருது அப்படின்னா 8.8ன்னு வருது. ஓகேவா? ஸோ இது எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் இருந்தால் s is equal to j ஒமேகான்னு சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் வரும். இந்த எக்ஸ்பிரஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவேட்டிங் தி இமேஜினரி பார்ட் இஸ் ஈக்குவல் டு 0, ஈக்குவேட்டிங் தி ரியல் பார்ட் இஸ் ஈக்குவல் டு 0 போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒமேகாவோட வேல்யூவும் கேவோட வேல்யூவும் தெரிஞ்சிடும். ஸோ இது தெரிஞ்சு முடிஞ்சுது அப்படின்னு சொன்னோன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த கிராஃபை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் டெபார்ச்சர் வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ 17 டிகிரி ப்ளஸ் 17 டிகிரின்னு சொல்லி போட்டுட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த -17 டிகிரி ப்ளஸ் 17 டிகிரியை நீங்கள் வந்து பிளாட் பண்ணணும். ஸோ இதை வந்து P2 ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு ஸோ இது வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு இதிலிருந்து 17 டிகிரிஸ் என்ன வருதுன்னு நீங்கள் மார்க் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்டில் இருக்கிற இந்த ஆங்கிள் தான் 17 டிகிரி. அதே மாதிரி இந்த லைனை நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்து இங்கிருந்து 17 டிகிரிஸை மார்க் பண்ணி ஒரு ஸ்மால் லைனை போட்டுக்கோங்க 17 டிகிரிஸுக்கு. ஓகேவா? அடுத்து நீங்கள் இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க கிராசிங் பாயிண்ட் வந்து 4.4ன்னு. அப்போ +4.4j -4.4j அது எங்கே வருதுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 17 டிகிரியில் இருந்து நமக்கு என்ன ஆகணும், இந்த லைன் வந்து கட் பண்ணி எங்கே வரணும், 4.4jவை கிராஸ் பண்ணி நமக்கு வெளியில் வரணும். அதே மாதிரி தான் இங்கேயும் டாப்பில். ஸோ 17 டிகிரிஸு இது வந்து என்ன ஆகுது, வெளியில் எந்த பாயிண்ட்லேருந்து வெளியில் போகுது அப்படின்னா 4.4jலேருந்து இது வெளியில் போகுது. அந்த மாதிரி நம்ம வந்து சும்மா அந்த லைனை டச் பண்ணி நம்ம வந்து அந்த கிராசிங் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணணும். ஓகேவா? அது எந்த ஆங்கிள் அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணிட்டோம் 17 டிகிரிஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த 17 டிகிரிஸில் இருந்து அது என்ன ஆகுது, வெளியில் போகுது. வெளியில் போகிறப்போ இந்த இமேஜினரி ஆக்சஸை எங்கே கட் பண்ணுதுன்னா 4.4ல் கட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்ட்ராய்டை நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் 2.5ன்னு சொல்லிட்டு. ஸோ சென்ட்ராய்டை மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அசிமிட்டோட்ஸை மார்க் பண்ணியிருக்கோம். அசிமிட்டோட்ஸ் வந்து +90 டிகிரி -90 டிகிரி அவ்வளோதான்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளம் நமக்கு என்ன ஆகும்னா ரியல் ஆக்சஸ்லேயே நமக்கு வந்து இந்த அசிமிட்டோட்ஸோட வேல்யூ இருக்கும். பட் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த சைடு செப்பரேட்டாகவே நமக்கு வந்து இந்த சென்ட்ராய்டும் அசிமிட்டோட்ஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமில் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாவ் எ நைஸ் டே.